ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்க வந்து மார்க்கெட் சந்தைக்கு போயிட்டு இருந்தோம். என்னென்ன காய்கறிலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போமா? எங்களுக்கு வந்து டோட்டலா வந்து 460 ஆச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். தக்காளி வந்து 2 கிலோ, இது வந்து 30 ரூபாய். 4 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து 4 கிலோ வாங்கிட்டு வந்தா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ கேட்டோம். ஸோ அதனால வந்து 30 ரூபாய், 2 கிலோனா 30 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தோம். தக்காளி 2 கிலோ. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து இது ஃபுல்லுமே சேர்த்து 20 ரூபாய் தான் சொன்னாங்க. கவர் ஓப்பன் ஆயிட்டு இது ஃபுல்லுமே சேர்த்து வந்து 20 ரூபாய் தான். நல்லா இருந்தது, உருளைக்கிழங்குமே நல்லா இருந்தது, பார்த்தோம் நல்லாதான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து என்னன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிடணும். 4 ஸ்வீட் கார்ன் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடணும். ஏன்னா நான் வந்து நேற்று வந்து இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணேன். அது வந்து 2 வந்து 40 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்க வந்து 4 வந்து 50 ரூபாய் தான். ஸோ ஸ்வீட் கார்ன் வாங்காம வரவே மாட்டோம் நாங்க. மேக்ஸிமம் சந்தைக்கு போனால் ஸ்வீட் கார்னோட தான் வருவோம். இது 4 ஸ்வீட் கார்னுமே சேர்த்து 50 ரூபாய். இப்ப சாப்பிடக்கூடாது. அப்புறம் பீர்க்கங்காவுமே 20 ரூபாய் தான். 4 பீர்க்கங்காய் வந்து 20 ரூபாய். இது வந்து தோட்டத்து காய், எங்க தோட்டத்திலே காய்ச்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அப்படியே வாங்கிட்டாங்க. 4 பீர்க்கங்காய் வந்து 20 ரூபாய். அப்புறம் வாழைத்தண்டு, எப்பவுமே நாங்க வாழைத்தண்டுலாம் மிஸ் பண்ண மாட்டோம். வாழைத்தண்டு, கீரை இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இது வந்து 10 ரூபாய். அப்புறம் சிறுகீரை வந்து 20 ரூபாய். நல்லா இருந்தது கீரை. ஸோ வந்து 20 ரூபாய். அரைக்கீரை வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து அரைக்கீரை வாங்கினோம். ஸோ 1 வீக் ஒன்ஸ் கீரை மட்டும் சேஞ்ச் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து சிறுகீரை வாங்கிட்டு வந்தோம். முருங்கைக்காய் வந்து எங்க மரத்துக்காய் தான் சொன்னாங்க. 20 ரூபாய் சொன்னாங்க. 4 காய் இருக்கு, 20 ரூபாய் சொன்னாங்க. ஸோ அதனால இதையும் வாங்கிட்டோம். நீ ஓபன் பண்ணாத, அப்படியே. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சுண்டைக்காய் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்தது பார்க்க. 20 ரூபாய் தான் சொன்னாங்க. ஸோ அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தாக்கா கத்திரிக்காய் வந்து 20 ரூபாய் தான். அரை கிலோ 20 ரூபாய் தான். முள்ளு கத்திரிக்காய், முள்ளு நல்ல 20 ரூபாய் தான். அப்புறம் மாங்காய் வாங்கிடணும். மாங்காய் வந்து அரை கிலோ 30 ரூபாய். 4 கிலோ வாங்கினா 20 ரூபாய், அரை கிலோ வாங்கினா 30 ரூபாய். ஸோ அதனால அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம். 2 தான் நிற்குது. பட் ஓகே, நல்லா. நம்ம இந்த முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைப்போல, சூப்பரா இருக்கும். இது வந்து சம்மர் டைம்ல தான் வந்து இது சாம்பார் எல்லார் வீட்லயுமே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம் நாங்க. இது வந்து பாப்பா வந்திருந்தால, ஸோ அதனால வந்து 90 என்ன பண்ணாங்க, பாப்பா கையில ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா வந்து அவ கையில ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கேரட் வந்து 20 ரூபாய் தான். அரை கிலோ வந்து 20 ரூபாய். நாங்க வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். கேரட் மட்டும் நாங்க எப்பவுமே 1 கிலோ தான் வாங்குவோம். ஏன்னா நாங்க சும்மாவே சாப்பிடுவோம் கேரட்டை, நானும் பாப்பாவும். அதனால மேக்சிமம் வந்து கேரட் மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு வந்துருவோம். இது வந்து 1 கிலோ. நெக்ஸ்ட் கறிவேப்பிலை கொத்தமல்லி வந்து 10 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பூண்டு வாங்கணும். பூண்டு வந்து ரேட் வைஸா வச்சிருக்காங்க. பெரிய சைஸ்ல வந்து 140, 120, 160 அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்து 120லயே வந்து சின்னதா இருக்கும்ல மலை பூண்டு, இதுவுமே வந்து நாட்டு பூண்டு சொல்லுவாங்கல்ல, மலை பூண்டு வேணா நாட்டு பூண்டே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாட்டு பூண்டே வாங்கிட்டு வந்தோம். சின்னதே வந்து 120 ரூபாய் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வெண்டைக்காய் வந்து 20 ரூபாய் தான். அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த கூறு கட்டி வைப்பாங்கல்ல, அதில் வாங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது பார்க்கவே. தோட்டத்து காய் நினைக்கிறேன், அவங்க தோட்டத்திலே காய்ச்சதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து வச்சிருந்தாங்க. சொன்னால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வெண்டைக்காய் 10 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ எங்கி தந்தாங்க. 10 ரூபாய். நெல்லிக்காய் வாங்கிடணும். நெல்லிக்காய் வந்து 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடணும். நெல்லிக்காய் நாங்கள் ஜூஸ் போட்டு குடிப்பேன். எனக்கு ஜூஸ் பிடிக்கும், நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கும்.
ஸோ அதனால வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இவ்வளோலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்தது. இன்னும் ஒரு 6 பழம் வந்து மிஸ்ஸிங்கு. இதில் வந்து நாங்கள் வீட்டில் பைக்லேருந்து கீழே இறங்கும் போதே வந்து பைக்லேருந்து பேக் வந்து லைட்டாக கீழே சாஞ்சிருச்சா, அதில் மேலேயே இருந்தது. ஸோ அதனால் வந்து அதில் இருந்த ஒரு 5 காய் வந்து கீழே விழுந்துருச்சு ரோட்லேயே. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு 5 காய் மிஸ்ஸிங்கு. அப்புறம் ஒரு காய் வந்து பாப்பா கடிச்சு போட்டுட்டா. ஸோ வந்து 6 காய் மிஸ்ஸிங். 20 ரூபாய் தான் சொன்னாங்க. நல்லா இருந்தது. ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தவங்க வச்சிருந்தாங்க, அவங்க வந்து 50 ரூபாய் சொன்னாங்க. இதே தான் சேம் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. இதே மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷெல்லாம் கூட இல்லை. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே நம்ம அப்படியே பார்த்துட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கடை தள்ளி வந்து பார்த்தாக்கா 20 ரூபாய் சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து 10 ரூபாய். வந்து மொத்தமே வந்து 460 ஆச்சு. ஸோ ரேட்லாம் ரீசனபிளா தான் இருந்தது. நாங்கள் வந்து இந்த வாட்டி வெங்காயமே வாங்கல. வெங்காயம் வாங்கிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து 600 வந்துருக்கும். நாங்கள் வந்து ஆனியன் ஆல்ரெடி வீட்டில் நிறையவே இருக்கு. ஸோ அதனால வந்து வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் வாங்காம வந்துட்டோம். அதுக்கு பதில் தான் வந்து பூண்டு வாங்கணும். பூண்டு வந்து எல்லா டைமும் வாங்க மாட்டோம். ஸோ வெங்காயத்துக்கு பதில் பூண்டு. இவ்வளோதாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறி. இந்த 460க்கு இவ்வளோ காய்கறியும் ஒர்த்து தானா, இல்லை உங்கள் ஊர்லாம் இதை விட கம்மியாக கிடைக்கும்? நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து சந்தைக்கு போவீங்க, அது கூட இல்லைங்க, நம்ம வாங்கிட்டு வரது கூட பெருசா தெரியாது. வாங்கிட்டு வந்து இது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுல வச்சு அமுக்குறது தான் வந்து பெரிய வேலையே. இந்த வேலை யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும். உங்க வீட்டுல யார் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.